இன்னும் எங்கதான் தேடுறது? வெள்ளி இருக்கிறாளோ இல்லையோ, வேயி பிரியாணியை தின்னுட்டு வந்து ஒரே கேஸ். ஏட்டையா, தந்தி ஒண்ணு வந்திருக்கு பாருங்க. இன்ஸ்பெக்டர் இருக்கும் போது தந்தி என்கிட்ட கொடுக்கலாமா ஐயா? உன்னை உள்ள தள்ளிடுவேன். சில்க் சேனாபதி, மீனாட்சிபுரம் பஞ்சாயத்து. யுவர் டெலிகிராம் பசலி. There is no Snehalada in our family. All our daughters are alive. TV Raja. தம்பி, சார் தந்தியில என்ன படிச்சாரு? நான் அந்த வெள்ளியை கண்டுபிடிக்கிற சிந்தனையிலே இருந்துட்டேனா? ஒண்ணுமே புரியல. டிவி ராஜா இல்ல, சின்ன ஜமீன்தார். அவருக்கு இவர் ஒரு தந்தி கொடுத்திருக்காரு. அதுக்கு பதில் தந்தி அவர் கொடுத்திருக்காரு. ஸ்நேகலதாங்கிற ஒரு பொண்ணு அவங்க குடும்பத்திலேயே இல்லையா? அவங்க குடும்பத்துல எல்லா பொண்ணும் உயிரோட இருக்காங்க. அப்படியா சமாச்சாரம்? இறந்து போனது ஜமீன்தாருடைய பேத்தி இல்லன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன சார், அனாதை பணம்னு அடக்கம் பண்ணிட்டு கேஸ க்ளோஸ் பண்ணுங்க சார். இப்படி அக்கறை இல்லாம இருக்கிறதா ஐயா 20 வருஷமா நீ இன்னும் ஏட்டாவே இருக்கிற. இந்த தந்தி வந்து பெரிய குழப்பத்தில உண்டு பண்ணிருச்சு. செத்தது ஜமீன்தார் பேத்தி இல்லைன்னா செத்தது யாரு, கொலை பண்ணது யாரு, எதுக்காக கொலை பண்ணாங்க? யாரோ வெள்ளியங்கிறவதான் கொலை செஞ்சாங்கன்னு ஊரே சொல்றீங்க. அவ வேற தலைமறைவாயிட்டா. ஒரே குழப்பமா இருக்கேன். ஜமீன் பேத்தின்னு சொல்லிட்டு குழாயி சட்டையை போட்டுக்கிட்டு ஊரையே ஏமாத்திட்டாளே. அட போங்க, அவ யாரையும் ஏமாத்தல. நீங்க வந்து எதையும் கொண்டு போயிடல. ஆனா அவன் நம்ம ஊருக்கு வந்து கொலையாயிட்டா. கொலை பண்ணவங்களை எப்படி கண்டுபிடிக்க விட மாட்டோம். இந்த ஐயா பெரியசாமி, அந்த வெள்ளியங்கிறவளை கண்டுபிடிக்கிறதுக்கு சுத்துப்புற கிராமங்களுக்கு ஆள் வச்சு தேடி எப்படி கண்டுபிடிச்சி ஆகணும். புறப்படு. வாங்க வாங்க. ஏண்டா மருதமுத்து, என் பொண்ணை பாத்தியா? இல்ல மாமா. பஞ்சகவத்தை கட்டி மங்களகரமா வாழ வேண்டியவங்க. சொல்லாத மாமா, சொல்லாத. அவளுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். புதைச்சாலும் எரிச்சாலும் 2 பேரும் சேர்த்தே செய்யுங்க. அதான் எங்க கல்யாணம். ஆனா அவளை நேர்ல நான் பார்த்தேன், போலீஸ்ல பிடிச்சு கொடுக்காம விட மாட்டேன். குழந்தைங்க என்ற மச்சான் பூதுவாது தெரியாதுங்க. நீங்க வேணா பாருங்க, இனிமே உயிரை வச்சு தேடுங்க. ஐயா அதுக்குதுங்க, இன்னொரு துண்டு கொடுங்க. மருதமுத்து மேலதான் உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கே, அவங்கிட்ட போய் என்னை காப்பாத்துங்கன்னு கேள. கேப்பனுங்கய்யா, ஆனா அந்த ஆளுக்கு மேல இருக்கிற ஆசை அளவுக்கு அறிவு இல்லைங்க. உங்களை மாதிரி பதில் சொல்ல சாமர்த்தியம் பத்தாதுங்க. நீ இங்க இருக்க, மச்சாவன ஊர்லாம் தேடிட்டு இருக்க. உன்னை பார்த்தா தவள் கொடுத்துச்சு. இரு, போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயோ, பாவிப்புல ஊரு புறா போய் சொல்லிவிடுவானுங்களே, எனக்கு பயமா இருக்குயா. பேசாம அந்த ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க, நான் சமாளிச்சுக்கிறேன். திரும்ப அங்க வந்து பாட்டு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பயமா இருக்கியா? என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஐயோ விடுங்கய்யா, விடுங்கய்யா. ஐயோ, சமயத்தை பயன்படுத்திக்க பாக்குறீங்களா? செத்தாலும் சாவர தவிர உங்களுக்கு மத்திய மாட்டேன். என்ன மன்னிச்சிட்டு வெள்ளி, என் மூஞ்சில அடையாளம் வேணுங்கிறதுக்காக இப்படி பண்ண. ஐயா, என்னை காப்பாத்துன்னு சொல்லி வெள்ளி என்கிட்ட வந்தா நான் மெதுவா பிடிச்சு வைக்கலான்னு பார்த்தேன். என் மூஞ்சியெல்லாம் காயப்படுத்திட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. நான் உங்ககிட்ட போய் சொல்லிடுவேன். சாமி சாமி, உங்களுக்கு பெரும் புத்தி சாமி. நான் தானுங்க காட்டு புண்ணியாட்ட கீறிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. சரி சரி பா. கல்யாணராமன், வெள்ளி இங்க வந்தாளாமே, எங்க? ஆமா வந்தா. பிடிச்சு உங்ககிட்ட கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா என் மூஞ்ச காயப்படுத்திட்டு தப்பிச்சு ஓடிட்டா. இன்ஸ்பெக்டர் நீங்களா? இவனா? கையெடு. நாங்களா இல்ல, என்னடா சொல்ற? அதிக பிரசங்கி இல்லையா? இந்த ஆள் போய் சொல்றான். வெள்ளி இங்கதான் இருக்கிறான். நல்லா தேடினா கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா இந்த ரூம்ல இல்ல, அந்த ரூம்ல நல்லா தேடி பாப்போம். வாங்க பெரியசாமி, ஏன் நிக்கிற? போய் தேடி பார்ப்போ. சரி சார். வா, சுத்தமா தேடு பாரு. இப்படியே குறிஞ்சி தேடி தேடி எனக்கு பூனை விழுந்துரும் போல இருக்கு. இடத்த பாடுறா, நீ அந்த பக்கம் போய் தேடுற போடா.
தெரிஞ்சவா? ஏன்னா அவன் தம்பி பார்த்திருக்கிறான், நம்ம பார்க்கறதுக்குள்ள கம்பி நட்டி விட்டாளே. என்னையா பெரியசாமி கிடைச்சாளா? ஒரு துரும்பு விடாம உதறி பார்த்துட்டான், அந்த பொண்ணை காணும். நான் தான் அப்பவே சொன்னல, தப்பிச்சு ஓடிட்டாங்க. உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிருக்கலாம், ஆனா எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இந்த ஊருக்குள்ளதான் இருந்தாகணும். பெரியசாமி வாயா போலாம். வாங்க. பிள்ளை 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 அவ எங்க போயிட்டா? பிள்ளை கொலைக்காரிங்கிற பட்டத்தோட இப்ப கொள்ளக்காரியாவும் மாறிட்டேன். என்ன இது? அம்புட்டு தங்கனவங்க எனக்கு அடிச்சது இன்னும் நிறைய இருக்குதுங்கய்யா. சூரியப்பூ, சந்திரப்பூ, அட்டிகை, மூக்குத்தி, மாட்டுலு, ஒட்டியானம், வங்கி, புல்லாக்கு, மோதிரம், அப்புறமா பில்ல, குஞ்சலம், இந்த இது இருக்குதுங்கய்யா நிக்லஸ். ஐ சே ஸ்டாப் இட். வெள்ளி, நீ எங்க போயிருந்த, எங்க ஒளிஞ்சிருந்த? நான் ரூம்ல இருந்தப்ப என்ன தேடிட்டு வந்தாங்களா, எங்க கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயந்து அங்க இருந்த சன்னல் வழியா குதிச்சு தோட்டத்துல இருக்குதுங்களா ஒரு கிணறு, அது உள்ள பதுங்கிட்டேனுங்களையா. நான் உட்கார்ந்து இருந்த இடத்து பக்கத்துல ஒரு ஆள் உட்கார்ற அளவுக்கு பெரிய பொந்துங்க. அப்படியே தடவி பார்த்தா உள்ள ஒரு பெரிய பொட்டி இருந்ததுங்கய்யா. பொட்டிய திறந்தா ஏகப்பட்ட நகைங்க. நகைய மாட்டிக்கிட்டு தூக்குல தொங்கு. இப்ப இதுவா முக்கியம்? ஊரே உன்னை தேடுது தெரியுமில்ல? ஏங்கய்யா, அவங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு நகைய கொடுத்துடலாம், என்ன மட்டும் விட்டுற சொல்லுங்கய்யா. உலகமே அழிஞ்சாலும் இந்த லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. சரி, ஒரு உயிரை கொண்டது நியாயமானு நீயே சொல்லு. நான் கொல்லிங்கய்யா. அம்மா சக்தி தான் என் மேல வந்து அவன் மேல கல்ல தூக்கி போட வச்சதுங்க. வராங்கல்லையா? இல்லைங்கய்யா, சின்ன கல்லு, இத்தனோண்டு கல்லுதான். வெள்ளி, நீ என்ன சொல்ற? இத்தனோண்டு கல்லையா நீ போட்ட? இத்தனோண்டு கல்லு தானுங்க போட்டேன். அந்த கல்லு பட்டா ஸ்நேகலதா செத்து போயிட்டா. ஆமாங்கய்யா, பூசாரி ஐயா பூசையில வச்சு அம்மனோட அம்பூட்டு சக்தியால ஏத்தி கொடுத்தாருங்க. அது பாராங்கலுக்கு சமங்கய்யா. அட முண்டம், புளியாங்கோட்டை சைஸ்ல ஒரு கல் எடுத்து ஒருத்தர் மேல போட்டா செத்து போயிடுவாங்களா? ஓ மை காட், இப்படியும் ஒரு பைத்தியமா? வெள்ளி, நீ நிரபராதி. உனக்கு முன்னால ஸ்நேகலதாவை யாரோ கொன்னுட்டாங்க. அப்படிங்களா? ஆமாங்கய்யா, நான் எதுவும் தெரியாத சென்மங்க. அப்ப நான் கொல்லிங்களா ஐயா? என்ன தூக்கில போட மாட்டாங்களா? போட மாட்டாங்க. இனிமே நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம். அவங்க வரதுக்கு முன்னாடி அந்த நகை இருக்கிற இடத்தை காட்டு. வாங்கியா போலாம், வாங்கியா வாங்கியா, வாங்க வாங்க. ஒரு பொந்து தெரியுது பாத்தீங்களா? அதாங்க நல்லா எட்டி பாருங்க, 10வது படி இருக்குது இல்லீங்களா, அதுக்கு கீழே ஒரு பொந்து தெரியுது இல்லீங்களா, அது உள்ளதாங்க அத்தனை நகையும் இருக்குது. வாங்கயா பாக்கலாம். என்னங்கயா யோசிக்கிறீங்க? இந்த நகைங்க பல தலைமுறைகளை கடந்து வந்திருக்கு. இப்ப ஏற்பட்டிருக்கிற இந்த கொலைக்கும் இந்த நகைங்க தான் காரணமா இருக்கணும் நான் நம்புறேன். சரி, இந்த நகையெல்லாம் கழட்டி பழையபடி அந்த பெட்டிக்குள்ளே வச்சு அங்க வச்சிரு. இது யாருக்கு தெரிய வேண்டாம். அந்த டைரியில இருந்த காஞ்சி போன செண்பக பூவைதான் ரத்னாவதி அம்மா தன் நகைகளை மறைச்சு வச்ச இடத்துக்கு அடையாளமா வச்சிருக்காங்க. பட் ஜமீன் பேத்தி இல்லாத ஸ்நேகலதா இது எப்படியோ மோப்பம் பிடிச்சு இதுக்காக வந்திருக்கா. ஆக அவ கொலையோட மர்மம் இந்த நகை விஷயத்துலதான் மறைச்சிருக்கு. எல்லாத்தையும் வச்சுட்டீங்களா? ஆமா, எல்லாத்தையும் வச்சிடு. வச்சிருந்தேனுங்க ஐயா. அந்த புதுக்குள்ள வச்சிடு. சரிங்க ஐயா. உள்ள தள்ளி வச்சிடு. பாத்து மேல வா, மேல வா, சீக்கிரம் வா. பாத்து வா, பாத்து வா, பாத்து வா, மெதுவா மெதுவா. கழட்டி வச்சுட்டேங்க ஐயா, பத்திரமா உள்ள தள்ளி வச்சுட்டேன். ஒருத்தர் கண்டுபிடிக்க முடியாது. ஐயா, நான் அப்படி போய் பதுங்கிக்கிறேனுங்க, எனக்கு பயமா இருக்குது. நீ ஒண்ணும் பயப்பட வேண்டாம், எல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். காபி சாப்பிடு. ஆரம்பிச்சுக்கிட்டியாடி இன்ஸ்பெக்டர் ஐயா? இவதானுங்க 2 நாளா உங்களையும் இந்த ஊரே ஆட்டம் காட்டினவர். இந்த இடத்துல இவளை மறைச்சு வச்சுக்கிட்டு நம்ம கிட்டே நாலு இவரை சும்மா இருக்க சொல்லுங்க. நான் இந்த கொலையை பத்தி சில விஷயங்கள் பேசணும். எனக்கு சில துப்பு கிடைச்சிருக்கு. தங்கராசு, பெரியசாமி இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு இந்த பொண்ணை லாக்கப்பில் வைக்க சொல்லு.